வணக்கம் அன்பு நெஞ்சங்களே! அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். ஆடி மாதம் வந்தாலே சேலத்தில கொண்டாட்டம் தான் போங்க. இந்த ஆடி மாதத்தில மாரியம்மன் பண்டிகையைப் போலவே இன்னும் சில திருவிழாக்களும் கோலாகலமா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆடி 18 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களிலும் விமர்சையா கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள். சேலம் மாவட்டத்தில என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, மேட்டூர் டேம் தெரியும் நமங்க எல்லாத்துக்குமே. காவிரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இங்கேருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு போகக்கூடிய ஒரு பாசன நீர் வந்து இங்க காவிரியிலிருந்து தான் திறந்து விடப்படும். அதுவும் மேட்டூர் அணையிலிருந்து தான். இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது கர்நாடகா மற்றும் வட மாவட்டங்கள்ல, வட மாநிலங்கள்ல மழை பெய்து, அந்த மழை நீரானது காவிரியை வந்து சேரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். ஸோ இந்த ஆடை ஸோ அந்த ஆடி 18, 18ஆம் பெருக்கு அல்லது ஆடிப்பெருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நாள் வந்து செல்வங்களையும், வளங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்களால கொண்டாடப்படுது. இது மட்டும் இல்லாம மாங்கல்யம் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 18ஆம் பெருக்கு அன்னைக்கு கொண்டாடப்படும். காலையிலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எழுந்து தலைக்கு குளித்து வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு, அ கண்ணாடி முன்னால எப்படி நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு தங்க நகைகள், பணம்லாம் வச்சு கும்பிடுவோமோ, அதே போல செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு முன்னால நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அவங்கவங்களுக்கு உண்டான செல்வங்களை குறிப்பிடக்கூடிய தங்கங்களாகட்டும், நாணயங்களாகட்டும், பணமாகட்டும் வைத்து வணங்கக்கூடிய ஒரு நாள். எப்படி வந்து காவிரியில புது வெள்ளம் பொங்கி புனலெடுத்து வருதோ, அதே போல நம்மளோட வீட்லயும் செல்வம் வந்து நிலைத்து நீடித்து பொங்கி வரணும்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இன்னொரு விசேஷமும் இருக்குங்க இந்த நாளுக்கு. ஆடி மாதம் பிறந்தாலே பார்த்தீங்கன்னா, புது பொண்ணு மாப்பிள்ளைகள் வந்து அவங்களோட தாய் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அவங்கள அழைத்து கொண்டு வந்து சீர் செய்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளும் இந்த 18 அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பின்னால இருக்க கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா, மகாபாரத போர் நடந்திருக்கும். இது முடிந்து 17 நாட்கள் பக்கமா நடந்த இந்த போர் முடிந்து, ஆயுதங்களை கழுவி, அதாவது போர்னாலே வெற்றி, தோல்வி நிச்சயம். பாண்டவர்கள் இந்த போர்ல ஜெயித்து, தங்களுடைய ஆயுதங்களை நதியில கழுவி, அம்மனை பூஜித்ததாக வரலாறு உண்டு. அப்ப 18க்கு இவ்ளோ சிறப்புகள் இருக்கு. சேலத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, காலையில எழுந்ததுமே சாமி கும்பிட்டோமா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுப்படியில தாங்க நம்மளோட வேலை தொடங்கும். ஸோ இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ விசேஷமா விமர்சையா கறி, காய், மீன் அந்த மாதிரிலாம் எடுத்து சமைச்சு, புது மாப்பிள்ளைக்கும், பொண்ணுக்கும், வீட்ல உள்ள நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கும் போடக்கூடிய நாள். காலையில இட்லியும், குடல் குழம்புமோட தாங்க விடியும். இந்த ஆடி 18ம், தீபாவளியும். மத்த மாவட்டங்கள் எப்படின்னு தெரியாது. சேலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்குதோ இல்லையோ, அடுப்பாங்கரையில இட்லியும், குழம்பு கறி வாசமும் சும்மா தூள் கிளப்புங்க. அதே போல தான் இந்த ஆடி 18னா எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வர்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சுட சுட மல்லிப்பூ இட்லியும், குடல் குழம்பும். நம்ம வீட்ல இன்னைக்கு அதுதாங்க விசேஷமே. காலையில சாமிய கும்பிட்டோம். ஆனா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இட்லியும், குடல் குழம்புமோட தாங்க நம்மளோட இந்த நாளே வந்து துவங்குச்சு. இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. இதிகாசங்கள்ல, இலக்கியங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள இந்த 18 அப்படிங்கிற ஒரு எண் பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டாடப்படக்கூடிய ஒரு எண்ணா இருக்கும். இந்த ஆடி 18 அன்னைக்கு இது மட்டும் இல்லைங்க. அதாவது சுமங்கலி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய தாலி கயிற மாத்தக்கூடிய ஒரு விஷயமும் இந்த ஆடி 18 அன்னைக்கு நடக்கும். ஆடி பூரம் விசேஷம். ஆடி அமாவாசை விசேஷம். அதேபோல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் இப்படி இந்த ஆடி மாதம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவ்வளவும் ஆன்மீகம் சார்ந்த நெறைய விஷயங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம். அதுல சிறப்பான ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த ஆடி 18 ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். ஸோ இங்க மேட்டூர் டேம் வந்து சேலம் மாவட்டத்துல இருக்கிறதுனால, இங்க வந்து கர்நாடகாலருந்து வரக்கூடிய நீரானது இந்த மேட்டூர் அணைக்கு இந்த சமயத்துல வந்து சேரும். 18 அப்ப நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்ல விவசாய பணிகள் எல்லாமே ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீரை திறந்து விடக்கூடிய ஒரு நாளும் இந்த ஆடி 18. ஸோ புது தண்ணிய வரவேற்க நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில கடைக்கோடி கிராமங்கள் உள்ள விவசாயிகள் கூட பூஜை தட்டுகளோட மலர்கள் தூவி வரவேற்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி 18 நாள் நாமளும் கொண்டாடலாம். எல்லா வளங்களும் சிறக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு தீராப்பசி சேனல் சார்பா நானும் வாழ்த்துகிறேன். ஆடி 18 வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே.